ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜோஷுவா. இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா வரி மாலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி நார் எடுத்துக்கணும். நார் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இலை வச்சு அப்படியே நம்ம ரவுண்டாக நம்ம சுற்றணும். நீங்கள் கூட நினைக்கலாம் ஸ்டார்டிங்கில் சம்மங்கி தானே வைப்போம்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம திருப்பிடுவோம் மாலையை. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இப்போது நம்ம இலையை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவ்வந்தி தான். செவ்வந்தி நல்ல செவ்வந்தியாக பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு நார் நல்லா விட்டுக்கோங்க, அப்போ தான் மேலே கட்டுறது கரெக்டாக இருக்கும். இப்படி நம்ம இலையை வச்சிட்டோன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம செவ்வந்தி தான் வைப்போம். செவ்வந்தி நல்ல செவ்வந்தியாக பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி, அப்போ தான் மாலை நல்ல ஒரு லுக்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். நான் ஸ்லோ மோஷன் போட்டிருக்கேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். இந்த மாதிரி செவ்வந்தி வச்ச பின்னாடி மேலே வந்து நம்ம ரோஸ் வச்சுக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் வந்துட்டு லைக் போடாமல் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் வந்துட்டு எல்லா மாலையும் கிப்சம் மாலை, பெட்டல்ஸ் மாலை, எல்லா மாலையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோஸ் கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டு நல்ல ரோஸாக பார்த்து வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்மங்கி வைக்கிறோம். இது மேலே பார்த்தீங்கன்னா இது எப்படி பாட்டம்னு சொல்ல முடியாது, டாப்பு. அப்படியே நம்ம மாலையை திருப்பிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு சம்மங்கியாக வைக்கணும்னு எப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் ஸ்லோ மோஷன் போட்டிருக்கேன். 2 சம்மங்கி கூட நீங்கள் வைக்கலாம், ஒரு சம்மங்கி கூட வைக்கலாம். நீங்கள் மூணு சம்மங்கியாக வச்சிங்கன்னா மாலை சீக்கிரம் ஏறும். நான் ஸ்லோ மோஷன் போட்டிருக்கேன், அதனால் மாலை வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக ஏறுதுன்னு நினைக்கலாம். ஆனால் ஸ்பீடாக போயிட்டுருக்குது. நான் ஸ்லோ மோஷனில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிறீங்க. இது நீங்கள் வச்ச பின்னாடி திருப்பி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இலையை தான் வைக்க போகிறீங்க. அதே மாதிரி இந்த மாலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாலாம் கொஞ்சம் போடுறதில்ல, 2 திண்டையும் சேர்த்து வச்சு நம்ம கொஞ்சம் போட போகிறோம். அதை கூட நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கரெக்டாக 2.5 லைன் 2-3 லைன் கரெக்டாக சம்மங்கி வச்ச பின்னாடி திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா இலை வைக்கிறீங்க. இலை வச்ச பின்னாடி திருப்பி செவ்வந்தி, ரோஸு. இந்த மாலைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பார்டர்னு பார்த்தீங்கன்னா 4 பார்டர் கொடுக்குறோம். இதே மாதிரி தான் சம்மங்கி வந்துட்டு நீங்கள் 2 லைன் கொடுத்துக்கலாம். செவ்வந்தி வச்சு மேலே ரோஸு கரெக்டாக கொஞ்சம் ரோஸை வந்து அழுத்தி வச்சு சுற்றுங்க, இல்லாட்டி கலண்டுரும். அப்படியே நீங்கள் ரவுண்டாக வச்சு இது பண்ணிக்கணும். நல்ல ரோஸாக பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி, அப்போ மாலை சீக்கிரம் ஏறும். நல்ல சம்மங்கி, நல்ல பூவாக இருக்கிறதுலே ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கிறத பாருங்கள், அதுதான் நல்லாயிருக்கும், உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். பூ பூக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, என்றைக்கும் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்க பார்த்துக்கோங்க. அப்போ கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கோக்கிறதோட நீங்கள் ஒரு மாலை கோக்கிறதுக்குள்ளே இங்கே 2 மாலை போட்டுடலாம், 2-3 மாலை கூட போட்டுடலாம். டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கணும். இந்த மாதிரி 3 சம்மங்கி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதோட சேர்த்து சுற்றக்கூடாது. ஒரு சம்மங்கியில் தான் நம்ம வந்துட்டு கீழே இருக்க சம்மங்கியோட சேர்த்து சுற்றுவோம். 3 சம்மங்கியில் வந்து சேர்த்து சுற்றக்கூடாது. அப்படி சேர்த்து சுற்றுனீங்கன்னா மாலை திருவிடும், அப்புறம் நீட்டாக வராது. எவ்வளோ அழுத்தி சுற்றுறீங்களோ அவ்வளோ மாலை திக்னஸாக இருக்கும். பூ விரிஞ்சோட நல்ல ஒரு லுக் கிடைக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தாமரை மாலை கற்றுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் சென்ட் பண்ணியிருக்கேன், வச்சுருக்கேன். சாரி, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எப்படி தாமரை மடக்கி எப்படி கோக்கணும், எப்படி ஜிப்ஸி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பு இது பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். தாமரை மாலை இவ்வளோ ஈஸியாக போடலாமான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சின்ன மாலை எப்படி கட்டணும்னு கூட சொல்லி கொடுத்துருக்கேன். அது எப்படின்னா சம்மங்கி நம்ம உடச்சி ஒவ்வொரு சம்மங்கியை வச்சு சுற்றுவோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும். அது நான் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, அதை கூட கொஞ்சம் போய் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாலை வந்துட்டு திண்டு ஃபினிஷிங் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு லைன் வச்சுட்டு கொஞ்சம் சம்மங்கி, இப்போ அந்த ஒரு பார்ட்ரு இலையும் செவந்தி ரோஸும் வச்ச பின்னாடி ஒரு சம்மங்கி வச்சு நம்ம ஃபினிஷிங் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு 2 திண்டையும் சேர்த்து நம்ம அப்படியே குஞ்சம் போடுறோம். அப்போ நம்ம வந்துட்டு ஃபினிஷிங் பண்ணுற டைம் வந்துட்டு நம்ம இன்னொரு குஞ்சம் போட்டு அதை ஃபிட் பண்ணுறதுக்கு வந்துட்டு டைம் செலவாகிறத வந்துட்டு இதில் கம்மி பண்ணலாம். இப்போது பார்த்தீங்கன்னா திண்டு ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நாட் கரெக்டாக போட்டுக்கோங்க, இல்லாட்டி சம்மங்கி வந்து கழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக பார்டர் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் தெரியுங்களா, இப்போ அப்படியே நம்ம மாலை கீழே திருப்பிடுறோம். நம்ம ஸ்டார்டிங் இது பண்ணது மேலே போயிடுது. இப்போ 2த்தையும் சேர்த்து இதுக்கு மேலே ரோஸ் வைக்க போகிறோம். கொஞ்சம் நீங்கள் இப்படி இது பண்ணுறது வந்துட்டு ஃபஸ்ட் நீங்கள் கொஞ்சம் கட்ட தெரியாதவங்க வந்துட்டு தனியாக கட்ட பழகுங்க, அதுக்கப்புறம் இதில் பழகலாம். ஏன்னா ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிறவங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மாலை கட்டுறவங்களுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கங்க. அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய நீங்கள் சேவ் பண்ணலாம் இதில் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா. இந்த மாலை பார்த்தீங்கன்னா 300 ரூபா 350 ரூபா வரும். அதே நீங்கள் அந்த 350 ரூபாய்க்கு போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம ரோஸு கொஞ்சம் விரித்து வைக்கிறோம். இருக்கிறதுல நல்லா பெரிய ரோஸாக வச்சு சுற்றுங்க. நம்ம 2 ரோஸாக வைக்கிறோம். அப்போ இன்னும் மாலை சீக்கிரம் முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு 2 ரோஸ் வரலன்னா ஒவ்வொரு ரோஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 2 ரோஸ் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ரோஸாக கூட எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இலை இந்த மாதிரி வச்சு அடப்பு, இல்லாட்டி இந்த ரோஸ் கலண்டுரும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த இலையை நம்ம இது பண்ணிக்கிறோம். இப்போ தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும், எப்படி நாட் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு இது பண்ணிவிட்டு கீழே கட் பண்ணிக்கோங்க. மாலை ஃபினிஷிங்கில் இப்படி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு மாலை பற்றி பார்க்கலாம். மாலை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.